பணம் இல்லைனாக்கா இந்த காலத்துல காலத்தை ஓட்டுவது ரொம்ப சிரமம். அந்த பணத்தை யார் கொடுக்கணும்னாக்கா மகாலட்சுமி தாயும் குபேர பகவான் தான் கொடுக்கணும். அருளோடு கூடிய பொருள். அதுதான் அந்த காலத்துல ஒரே வரி சொல்லிட்டாங்க, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழலாம், அருள் இருந்தாதான் அந்த உலகத்துல வாழலாம். அந்த வகையிலே ஒவ்வொரு உயிர்களுக்கும் தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அருளோடு பொருளும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் குபேர பகவான் தான். குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம். எல்லா சௌபாக்கியம் வந்தா குபேர சம்பத்து அவர். அந்த வகையிலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்யக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையானது, பேராசை வேண்டிய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான, ஐயா ஒரு வீட்டுல பொண்ணு இருக்கு, திருமணம் பண்ணி கொடுக்க தேவையான பணம் வேணும் அப்படின்னா அம்மாட்ட வேண்டியது கண்டிப்பா கொடுப்பாங்க, எந்த ரூபத்திலேயாவது கொடுப்பாங்க. அந்த வகையிலே வாழ்க்கையிலே தேவையான செல்வத்தை கொடுக்கக்கூடிய குபேர பகவான் வடக்கு திசையிலே எழுந்தருளி இந்த உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய